நிச்சயமாக ஓவியகுமார், வணக்கம். திருநெல்வேலி மாநகராட்சியின் சார்பில் திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றின் கரைகளை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் 59 கோடி ரூபாயில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெறுவதற்காக டெண்டர் கோரப்பட்டுள்ளது. இந்த தாமிரபரணி ஆற்றில் மாநகராட்சியின் இந்த நடவடிக்கை கண் துடைப்பு திட்டம் என்றும் 2 கோடி ரூபாயில், இந்த 59 கோடி ரூபாயில் 2 கோடி ரூபாயில் தாமிரபரணி ஆற்றின் உள்ளே மின்சார கட்டமைப்புகளை அமைத்தால் அது எவ்வாறு நதியை பாதுகாக்கும், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து சொல்லும் தாமிரபரணியை சுத்தப்படுத்தும் திட்டத்தின் தீர்வுகளை திருநெல்வேலி மாநகராட்சி ஏற்க மறுப்பது ஏன் என திருநெல்வேலியின் முன்னணி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பொதுமக்கள் அனைவரும் தற்போது கேள்வி எழுப்பி வருகின்றனர். பல்வேறு தரப்பினரிடம் நேற்றும் இன்றும் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பேசிய போது 59 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இந்த டெண்டரில் ஆற்றின் கரையோர பகுதிகளில் மின்சார கட்டமைப்பு பணிகளுக்காக மட்டும் ஓவியா சுமார் 2 கோடி ரூபாய், சரியாக சொல்வதென்றால் 1,93,07,280 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் 40 வாட்ஸ் எல்இடி விளக்குகள், உயர் ரக எல்இடி விளக்குகள் 278, எல்இடி போலார் விளக்குகள் ஒரு 121, ஹை மாஸ்க் அமைப்புகள் 5, சூரிய சக்தி தெரு விளக்குகள் 140 மற்றும் 12,500 மீட்டர்கள் கொண்ட கவசமிடப்பட்ட கேபிளிங், இதை ஆர்மோர்டு LTUG கேபிளிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், உள்ளிட்ட பல்வேறு மின்சார கட்டமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. இது குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ள கவலை என்னவென்றால், இந்த மின்சார கட்டமைப்புகள் ஆற்றின் மிக நெருக்கமான பகுதிகளில் அமைக்கப்படுவதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் இந்த மின்சார இணைப்புகள் மற்றும் உபகரணங்கள் என்னவாகும், இதனால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பெரும் அச்சத்தையும் கேள்வியையும் எழுப்பியுள்ளனர். கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்தில் பேரிடர் கால பாதுகாப்பு குறித்த தெளிவான விளக்கம் தேவை எனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இதற்கிடையில் பாபநாசத்தில் பார்த்தீர்கள் என்றால் மதம் சார்ந்த சடங்குகள் எதுவும் மேற்கொள்ளக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணை வரவிருந்த நிலையில் இது தற்போது ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணியை பாதுகாப்பதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் முன்வைக்கப்பட்டுள்ள முக்கிய பரிந்துரைகளை பார்த்தோம் என்றால், பாபநாசம் பகுதியில் தாமிரபரணி உற்பத்தியாகி சமவெளிக்கு வரும் பாபநாசம் பகுதியில் திட மற்றும் திரவ கழிவுகள் வெளியேற்றம் இல்லாத மண்டலமாக அறிவிக்க வேண்டும். ஆற்றுப்படுகையில் எந்த மதம் சார்ந்த சடங்குகளையும் தவிர்த்து கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுக்க வேண்டும். ஆற்றின் எல்லைகளை துல்லியமான மின்னணு ஆய்வு, டிஜிட்டல் சர்வே என குறிப்பிடுவார்கள், அதன் மூலம் வரையறுக்க வேண்டும். அனைத்து கழிவுநீர் வெளியேற்ற குழாய்களையும் நிரந்தரமாக துண்டிக்க அல்லது திசை திருப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் அரசு துறையினர் அடங்கிய தாமிரபரணி ஆறு புத்துயிர்ப்பு குழு ஒன்றை அமைத்து இந்த பணிகளை கண்காணிக்க வேண்டும். தாமிரபரணி ஆற்றின் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாப்பதும் முறையான திட்டமிடலோடு கட்டமைப்புகளை உருவாக்குவது மிக அவசியம் என்பதே திருநெல்வேலி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. தாமிரபரணி ஆற்றை தாம் மேம்படுத்தும் திட்டப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கரைகளை அழகுபடுத்துவதால் என்ன பலன் கிடைத்துவிடப் போகிறது என்பதே அனைத்து தரப்பினரின், திருநெல்வேலி மாவட்டத்திலும் சரி தாமிரபரணி ஆற்று நீரை உபயோகப்படுத்துபவர்களின் கேள்வியாக இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உற்பத்தியாகி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயலில் சென்று கடக்கும் தாமிரபரணி ஆறு தமிழகத்தின் ஒரே வற்றாத ஜீவநதி என்பதை அனைவரும் உணர வேண்டும். கரைகளை அழகுபடுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் ஆற்றங்கரையை பொழுதுபோக்கிற்கு பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் தண்ணீர் மாசுபாடை மிக அதிக அளவில் நிச்சயமாக மாசுபடுத்தும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஓவியர்.